சிவா திருச்சிற்றம்பலம். குருவே போற்றி, திருவே போற்றி, சம்பந்த சரணாலடிகள் போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி, திருமுறை போற்றி, திருமந்திரம் போற்றி. ஆத்மலிங்கம் திருமூல நாயனார் அவருடைய திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் ஆத்துமலிங்கம். அதில் முதல் மந்திரம் பார்த்துட்டோம். முதல் மந்திரத்தினுடைய பொருளை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். சிவன் அகார கலைகளுக்கு முதல்வனாய் எல்லா பொருளுமாக நிற்கிறார். உகார கலைக்கும் முதல்வனாக இருந்து அப்பொருளை செயல்படுத்துகிறார். அதாவது எல்லா பொருளும் அவர் தான், எல்லா பொருளையும் செயல்படுத்துறது அவர் தான். அதனால் இந்த அகாரம் உகாரம் உணரப்பட்டாலே சிவனை வடிவத்தை உணர்ந்ததாகும். இதுதான் செய்தி. அகரத்தையும் உகரத்தையும் எவன் உணர்ந்து கொள்கிறானோ அவன் சிவன் வடிவத்தை உணர்ந்தவனாகிறான். அகார முதலாய் அனைத்துமாய் நிற்கும், உகார முதலாய் உயிர் பெய்து நிற்கும், அகார உகாரம் இரண்டும் அறியில், அகார உகாரம் லிங்கமதாமே. பொருள் ரொம்ப சிம்பிள். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. ஆதாரம் ஆதேயம். தனக்கு கீழுள்ள அகாரம் முதலிய எழுத்துக்களை நோக்க, தனக்கு கீழுள்ள அகாரம் முதலிய எழுத்துக்களை நோக்க அவற்றை தாங்குகின்ற ஆதாரமாயும், தனக்கு மேலுள்ள நாதத்தை நோக்க அதில் பொருந்தியுள்ள ஆதேயமாயும் உள்ள விந்துவும், அதில் பொருந்தியுள்ள ஆதேயமாயும் உள்ள விந்துவும் மேதை முதலிய அனைத்து கலைகளுக்கும் முதலாக இருக்கின்ற நாதமும் ஒன்றின் மேல் ஒன்றாய் விளங்கி நிற்கும். அதாவது எளிமையாக சொன்னால் அதிலேயே தான், அந்த உரையிலே தான் வருது. விந்து பீடம், நாதம் பீடத்தில் இருக்கிற லிங்கம். விந்து நாதம் என்று சொன்னதெல்லாம் தத்துவங்களாக பார்க்கப்படாமல் அந்த தத்துவம் பற்றிய அனுபவமாக, உணர்வாக பார்க்கப்பட வேண்டும். மந்திர உணர்வுதான் இங்கு லிங்கமாக சொல்லப்படுகிறது. இந்த மந்திரத்தினுடைய பொருளை பார்த்தோம்னா, விந்து தத்துவத்திற்கு கீழே அகரம் இருக்குது, விந்து தத்துவத்திற்கு மேலே நகரம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் செய்தி. விந்து அகரம் முதலியவற்றை தாங்குகிறது, நாதத்தால் தாங்கப்படுகிறது. இது அடுத்த செய்தி. விந்து அகரம் முதலியவற்றை தாங்குகிறது, நாதத்தால் தாங்கப்படுகிறது. ஆதாரம் என்றால் தாங்குவது,
ஆதேயம் என்றால் தாங்கப்படுவது. தனக்கு கீழுள்ள அகாரம் முதலிய எழுத்துக்களை நோக்கி அவற்றை தாங்குகின்ற ஆதாரமாகவும் இருந்து தனக்கு மேலுள்ள நாதத்தை நோக்கி அதற்கு பொருந்தியுள்ள ஆதயமாயும் உள்ள விந்துவாக இருக்கிறது. மேதலை முதலிய அனைத்து கலைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது நாதம். இதை சொல்லிட்டு தான் விந்துவை பீடமாகவும் நாதத்தை எதாகவும் வச்சுக்கிடுங்க, லிங்கமாக வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் ஒரு உணர்வு தான். இதில் உருவங்களை எல்லாம் கற்பனை செய்யக்கூடாது, மந்திர உணர்வு தான் அப்படின்னு சொல்கிறார். அது ஏன் மந்திர உணர்வுன்னு சொல்கிறாருன்னா தலைப்பு தான் காரணம். ஆத்மலிங்கம். இந்த லிங்கம் எதில் பார்க்கப்படணும்? ஆத்மாவில் பார்க்கப்படணுமே தவிர வெளியே கோயிலில் போய் பார்க்குற மாதிரி நினைக்கக்கூடாது. ஆத்மாவிலேயே விந்து என்ற தத்துவம் பீடமாக இருக்கிறதாகவும் நாதம் என்ற தத்துவம் லிங்கமாக இருக்கிறதாகவும் நம்ம உணரணும். ஆதாரம் ஆதேயம் ஆகின்ற விந்துவும் மேதாதி நாதமும் ஏதே விரிந்தன ஆதார விந்து அதிவீடம் நாதமே போதாதலிங்க புணர்ச்சியதாமே. பொருள் அப்படியே இருக்குது, இல்லை சந்தேகத்துக்கே இடம் கிடையாது. அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. மேற்கூறிய விந்து நாதங்கள் முறையே, அது சிம்பிளாக விந்து நாதம்னு தான் சொல்கிறாங்கன்னு நானாக சுருக்கினேன். அது அப்படியே உரையில் அடுத்த மந்திரத்தில் அப்படியே வந்துட்டு. மேற்கூறிய விந்து நாதங்கள் முறையே சக்தி சிவ வடிவமாகும். இந்த விந்துவும் நாதமும் ஒன்றாய் சேர்ந்து நிற்கின்ற நிலைதான். வாங்க சிவார்ப்பணம். சிவார்ப்பணம் குருவே போற்றி. சிவார்ப்பணம் குருவே போற்றி. குருவே போற்றி. இந்த விந்துவும் நாதமும் சேர்ந்து நிற்கிற நிலைதான் புறத்தில் தாபர சங்கமங்களும் சாதாக்கிய தத்துவமும். 3 சொல்கிறாரு. தாபரம் இப்படி சொல்லலாம். 1 தாபரம், 2 சங்கமம், 2 சாதாக்கிய தத்துவத்தில் விளங்குகிற சதாசிவம், 4 சிவனுடைய வடிவம் எதுவானாலும் அது சக்தி சிவமாக பார்க்கணுங்கிறார். தாபரம் என்ற சொல்லுக்கு திருக்கோயில்களில் இருக்கிற உருவங்கள், சங்கமம் என்ற சொல்லுக்கு அடியார்கள் என்று பொருள். தாபர சங்கமங்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் இதே பொருள் வராது. இப்போ உதாரணமாக சிவபுராணத்தில் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள், அதுக்கு பொருள் வேறு. அங்கே தாவரங்கிறதுக்கு என்ன பொருள்னா ஒரே இடத்தில் நிற்கின்ற உயிர்கள். மரம் செடி கொடியெல்லாம் ஒரே இடத்துல தானே நிற்குது, இடம் மாறாதில்ல, அதுக்கு தாவரம்னு பேர். சங்கமம், சங்கமம்னா நகரக்கூடிய உயிர்களை குறிக்கும். தமிழில் நிலைத்திணை இயங்குதிணைம்பாங்க. சரியான சுத்த தமிழ் நிலைத்திணை இயங்குதிணைம்பாங்க. இங்கே வரும்போது தாவரங்கிறது அது சிவலிங்கம். அதுக்கு ஏன் தாவரம்னு பேர் வந்ததுன்னா சிவலிங்கம் என்ன செய்கிறது, ஒரே இடத்துல இருக்குது, அதனால் அதுக்கு தாவரம்னு பேர். அதனால தான் வைணவத்தில் அடியார்களுக்கு உலவும் பெருமாள்னு பேர். கோயிலில் இருக்கிற பெருமாளுக்கு பேர் உறங்கும் பெருமாள், அடியாருக்கு பேர் உலவும் பெருமாள். உலவும் பெருமாள்பாங்க. அதில் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. தாபரம் என்பது லிங்கத்தின் பரியாய பெயராய் சிவன் வடிவை உணர்த்தியது. இந்த பரியாயங்கிறது சிவஞான போத சிற்றுரையில் இருக்குது, போன வகுப்பில் வந்தது. பரியாய பெயர்னா அதே பொருளை தருகின்ற இன்னொரு பேர்னு அர்த்தம். சிவஞான போத சிற்றுரையில் இருக்குது. இந்த மாத வகுப்பில் அதை ரிவிஷன் பண்ணுவோம். பரியாய சக்தி அப்படின்னு ஒரு இடத்துல வருது சிவஞான போத சிற்றுரையில். பரியாயங்கிறது அந்த சக்திக்கு என்ன பொருளோ அதே பொருளை தரணும். ஒரே பொருளை தந்தால் தான் பரியாயங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்.
பரியாய பெயராய் சிவன் வடிவத்தை உணர்த்தியது. பார்த்தீங்களா, பரியாய பெயர் எதைத்தான் உணர்த்தணும்? வடிவத்தை உணர்த்தணும். எனவே ஒரு சாதகனுடைய உணர்வும் அவன் எதை உணர்ந்தாலும் சிவத்தையும் சக்தியும் உணர்ந்ததாகவே கருதப்படும். ஒரு சாதகன் எதை உணர்ந்தாலும் சிவத்தையும் சக்தியையும் உணர்ந்ததாகவே கருதப்படும். சாதகன்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். என்ன காரணம்னா, அடியாருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. அடியாருங்கிறதுல நிறைய வகை இருக்காங்க. சாதகனில் அடியார்கள் எல்லாம் சாதகர் கிடையாது. சாதகர்கள் எல்லாம் யார் தான்? அடியார்கள் தான். சைவத்தில் பிரச்சனையே என்னதுன்னா, அடியார்கள் நிறையா இருக்காங்க, சாதகர்கள் கிடையாது. நீங்கள் சைவ பணியை ஒருத்தருக்கு முன்னால் நின்று செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் கட்டாயம் யாராக இருக்கணும்? சாதகராக இருக்கணும். சாதகராக இல்லாதவர்கள் அந்த பணியை செய்வது அது கடைப்பிடிக்காமல் பேசுகிறது தானே. அதனால் என்ன பிரயோஜனம்? உண்மை பேசுகிறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணி மைக் பிடிச்சி பேசி என்ன சார் பிரயோஜனம்? கேட்குறவங்களுக்கு ஏதாவது ஞானம் வரப்போகுதா? அவன் திருந்த போகிறானா? நானே திருந்துறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? சாதகர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சக்தி சிவமாம் சிவலிங்க தாபரம். தாபரம் என்றால் கோயிலில் இருக்கிற உருவம். சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம். சங்கம் அடியார்களையும் நம்ம சக்தி சிவமாக தான் பார்க்குறோம். சக்தி சிவமாம் லிங்கம் சதாசிவம். சதாசிவத்தையும் சக்தி சிவமாக தான் பார்க்கணும். சக்தி சிவமாம் தாவரம் தானே. தாவரம் தானே அப்படிங்கிறதுக்கு அதாவது எந்த சிவ வடிவமாக இருந்தாலும் அதை நம்ம தாவரமாக பார்க்கணும்னு சொல்கிறார். இன்றைக்கி ஆத்மலிங்கத்தில் 2 மந்திரம் பார்த்தோம். அந்த 3 மந்திர செய்தியை நான் தொகுத்து சொல்லிடுறேன். முதல் மந்திரத்தையும் தொகுத்து சொல்கிறேன். சிவபெருமான் அகரத்துக்கு அடிப்படை சிவன், உகரத்துக்கு அடிப்படை என இறைவன் அகரத்துக்கு அடிப்படையாக இருந்து அந்தந்த பொருளாக இருக்கிறான். உகரத்துக்கு அடிப்படையாக இருந்து அந்த பொருளை செயல்படுத்துகிறான். யார் ஒருவர் அகரத்தையும் உகரத்தையும் உணர்கிறாரோ அந்த உணர்வு தான் சிவனது வடிவத்தை உணர்ந்ததாகும். இதை இன்னும் கூட ஈஸியாக சொல்லலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப மண்டையை போட்டு பிக்க வேண்டியதில்லை. 5 எழுத்து சொன்னால் போதும்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்படி சொல்கிற தைரியம் யாருக்கும் வராது, நம்ம சொல்கிறோம். என்ன சொல்ல வர்றாரு? மந்திரத்தை உணர்ந்துக்கிட்டே இருந்தாலே யாரை உணர்ந்ததாகும்? சிவனையும் அம்மையும் உணர்ந்தது. 5 எழுத்து சொல்லுதல் தான் வேறு வடிவத்தில் சொல்கிறார். 5 எழுத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே போதுங்கிறத தான் வேறு வடிவத்தில் சொல்கிறார். இப்போ அகரம் உகரம் தானே வரணுங்கிறதுக்காக நம்ம ஓம்காரத்தை மட்டும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஓம்காரத்துலேயும் அகர உகரம் இருக்குல்ல, அதை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், துறவிகள் தான் ஓம்காரத்தை தனியாக ஜபிக்கலாம், நம்ம ஜபிக்கக்கூடாது. துறவு பெறாத ஒருவர் ஓம்காரத்தை தனியாக என்ன செய்யக்கூடாது? ஜபிக்கக்கூடாது. அப்படி ஜபித்தால் அவருக்கு துறவு சிந்தனை வரும். அப்போ அந்த துறவு சிந்தனைக்கான தகுதி அவருக்கு இருக்கணுமில்ல. இல்லாமல் என்ன பிரயோஜனம்? தகுதி, சூழ்நிலை. இப்போ துறவிக்கான மந்திரங்களை சொல்ல நீங்கள் தயாராக இருக்கலாம், உங்கள் குடும்ப சூழல் அதுக்கு ஏற்றதாக இருக்கணும். சைவம் அதுக்கெல்லாம் சம்மதிக்கிறது கிடையாது. அதனால் ஓம்காரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஏன் சொல்லலைன்னா காரணம் அதுதான். நம்ம எதை சொல்லலாம்? ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை சொன்னாலே இந்த தலைப்பு முழுவதும் புரிஞ்சதாகும். அதை திருமூலர் வேறொரு வடிவத்தில் சொல்கிறார், ஆத்மலிங்கங்கிற பெயரில் சொல்கிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டா உங்களுக்கு புரிகிற மாதிரி. அதாவது அந்த உண்மை விளக்கத்தில் இது அப்படியே ஒரு மந்திரமாக இருக்குது. இதுக்கு ஆத்மலிங்கம் தானே பேர். உண்மை விளக்கத்தில் ஆன்மாவை அடிப்படையாக கொண்ட ஒரு மந்திரம் இருக்குது. அதாவது ஆன்மாவை வச்சு ஒரு 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுவார். 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் போதியல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நமையனும் திருவெடுத்தஞ்சாலை அவாயம் அறநின்று ஆடுவான். 8ம் 2ம் உருவான லிங்கத்தே. இங்கே ஃபுல்லாக என்ன பேசுகிறார்? லிங்கம் தானே. 8ம் 2ம் உருவான லிங்கம் ஆன்மா. 8ம் 2ம் உருவான லிங்கத்தை நட்டம் போதல்வா நயிலக்கேள். அதில் தான் சிவபெருமான் டான்ஸ் ஆடுறாரு. 8ம் 2ம் உருவான லிங்கத்தை நட்டம் போதல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நமையனும் திருவெழுந்தச்சாலை அபாயம் அறநின்று ஆடுவான்.
அப்போ 5 எழுத்து வடிவமாக சிவபெருமான் ஆன்மாவில் இருக்கிறாரு. அதை உணர்றதை தான் இவர் என்ன லிங்கங்கிறாரு, ஆன்மலிங்கம்னு சொல்கிறாரு. அந்த மந்திரத்தையே நான் உங்களுக்கு சுருக்கி கொடுத்துட்டேன், இந்த தலைப்பையே சுருக்கி கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன சொன்னால் போதும், 5 எழுத்தை நீங்கள் சொன்னால் போதும். அதுக்கு நீங்கள் தீக்கை பெறலைன்னா நமச்சிவாய வாழ்கங்கிற மாணிக்கவாசகர் வரியை இடையறாது சொல்லலாம். சொன்னாலே போதும், இதில் சொல்கிற எல்லாம் நடக்கும். நம்முடைய ஆன்மா மேல்நிலைக்கு போகும். போற்றியோ நமச்சிவாய சொல்லலாம், நம்ம ஆன்மா மேல்நிலைக்கு போகும். இந்த திருமந்திரம் படித்ததனுடைய நான் எதுக்காக அதை உங்ககிட்ட எடுத்து சொல்கிறேன்னா, இந்த திருமந்திரம் படித்த பயன் கிடைக்கும், இந்த தலைப்பை படித்த பயன் கிடைக்கும். அதனால் அகரமாக நின்று பொருளாய் நிற்கிறான், உகரமாய் நின்று செயல்படுத்துகிறான். இதை உணர்தல் சிவன் வடிவத்தை உணர்தல். மந்திரம் 1. மந்திரம் 2 என்ன சொல்கிறாரு, விந்து என்ற தத்துவத்துக்கு கீழே தான் அகரம் இருக்குது, விந்து என்ற தத்துவத்துக்கு மேலே தான் நாதம் இருக்குது. விந்து தத்துவம் அகரத்தை தாங்குகிறது, விந்து தத்துவம் அகரத்தை தாங்குகிறது. அதனால் அதுக்கு பேர் ஆதாரம்னு பேர். விந்து தத்துவம் அகரத்தை தாங்குகிறது, எனவே அது ஆதாரம்னு பேர். விந்து தத்துவம் நாதத்தால் தாங்கப்படுகிறது, எனவே நாதத்துக்கு பேர் ஆதேயம்னு பேர். தாங்கப்படுகிறது. விந்து அகரத்தை தாங்கி நாதத்தால் தாங்கப்படுகிறது, ஆதார ஆதேயம். அதையே திரும்பவும் சொல்கிறாரு, விந்து தத்துவத்தை பீடம்னு வச்சுக்கிடுங்க, நாத தத்துவத்தை லிங்கம்னு வச்சுக்கிடுங்க. ஒன்றுமில்லை, நீங்கள் சிவ தத்துவத்தில் போனீங்கன்னா நாதத்துக்கு அதிதெய்வம் யார், சிவன். விந்துக்கு அதிதெய்வம், அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாரு, தத்துவத்தையும் அதிதெய்வத்தையும் சேர்த்து சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கற்றலுக்கும் மற்றவங்க கற்றலுக்கும் என்ன வேறுபாடுன்னா, இதுக்கு டீப்பாக நோட்ஸ் எடுத்து மண்டை பிச்சுட்டு இருப்பான், நாம் அதையும் எதா பண்ணிடுறோம், நம்ம ஸ்டைலில் புரிஞ்சு வெளியே வந்துடுறோம். வலையில் போய் சிக்காமல், அந்த மகாபாரத்தில் சொன்ன வீகங்கள் இருக்காங்கல்ல, அந்த வீகங்களுக்குள்ளே போய் சிக்காமல் நம்ம தப்பிச்சு வெளியே வர்றோம். ஒவ்வொரு வீகமாக படித்தோம் போல நம்ம அந்த சொற்பொழிவில், எந்த வீகத்திலையும் சிக்காமல் நம்ம வெளியே வந்துடுறோம். இப்போவும் உங்களுக்கு நான் சிம்பிளான வழி சொல்லிட்டேன். சிவத்தத்துவத்தில் நாதத்துக்கு அதிதெய்வம் யார், சக்தி. விந்துக்கு அதிதெய்வம் யார், நாதத்துக்கு அதிதெய்வம் சிவன், விந்துக்கு அதிதெய்வம் சக்தி. அதை இந்த வடிவத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்தா போதும்னு சொல்கிறார். உணர்ந்தா போதுங்கிறது தான் இன்றைக்கி பாடமே உணர்தல்னு வந்துட்டு, அறிதல்னு வரல. நீங்கள் சிவலிங்கத்தையோ பீடத்தையோ கற்பனைக்கோ என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. இது ஆன்மாவில் நடக்கிறது, ஆத்மலிங்கம்னு சொல்லிட்டார், ஆன்மாவில் நடக்கிறது. அந்த மந்திரத்துக்கும் பொருள் சொல்லிட்டோம். அதற்கு அடுத்த மந்திரத்துக்கான பொருள் சொல்கிறோம். இந்த விந்து நாதம் என்பது சக்தி வடிவம், சிவ வடிவம். இந்த சக்தியும் சிவமும் எதிலெல்லாம் சேர்ந்துருக்கிறோம்னா, இந்த சக்தியும் சிவமும் எதிலெல்லாம் சேர்ந்திருக்கும்னா, தாபரம் என சொல்லப்படும் திருக்கோயில் உருவங்களில் இருக்கும். திருக்கோயில் உருவம்னா மெயினாக சிவலிங்கம், எல்லா உருவத்தையும் குறிக்காது, மெயினாக சிவலிங்கம். இப்போ திருக்கோயில் உருவம்னா வேறு சாமியும் தான் இருக்குது, கோஷ்டமூர்த்திகள் இருக்குது, பெருமாள் இருக்கிறாரு. சில கோயில்களில் பிரம்மனுக்கே சந்நிதி இருக்குது. இப்போ பிரசன்னர் கோயிலில் பிரம்மனுக்கே சந்நிதி இருக்குது, பிரம்மனுக்கு கோயில் இல்லைங்கிறாங்க, ஆனால் சந்நிதியே இருக்குது. நம்ம பிரசன்னர் கோயிலில் இருக்குது அந்த மரத்தடியில். அது அந்த எதுலெல்லாம் சிவசக்தியாக இருக்கிறாங்கன்னா, ஒன்று தாபரம்னு என்னது, திருக்கோயில் இருக்கிற உருவம். அது குறிப்பாக யாரைத்தான் குறிக்கும், சிவனை குறிக்கும், அல்லது சிவனாகவே இருக்கக்கூடிய விநாயகரை குறிக்கும், முருகரை குறிக்கும், அம்மையை குறிக்கும். 4 பேருக்கு மேலே யாரையும் குறிக்காது. சிவன், முருகன், அம்மை, அவங்க எல்லாம் ஒரே கடவுளுங்கிறதுனால அவங்கள வேணா குறிக்கும்னு சொல்லிக்கிடலாம். சங்கமம் என்பது இந்த சிவசக்தி சங்கமத்தில் இருக்கிறது. சங்கமம்னா அடியார்கள். அதனால தான் அடியார்களை நம்ம யாராக பார்க்குறோம், சிவமாக பார்க்குறோம். அடியார்களை சிவமாக பார்க்கறது பெருசு இல்லை,
அந்த அடியார்கள் நாம் சிவமாம் தன்மை நம்மளை பார்க்குறாங்க உணர்வு அவருக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அதை ஒரு மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளை வந்து சிவமாக பார்க்குறாங்கங்கிறதுக்காக அவர் தன்னை தகுதியை வளர்த்து கொள்ளாமலும் இருந்துடக்கூடாது. தன்னை இப்படி பார்க்குறாங்கங்கிறத தவறாக என்ன செய்திடவும் கூடாது, பயன்படுத்திடவும் கூடாது. பார்க்குறவர் அப்படி தான் பார்ப்பார். நம்ம யாராக தான் பார்ப்பார், சிவமாக தான் பார்ப்பார். நீங்கள் எல்லாம் சிவனடியார்கள், நீங்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படின்னா நம்ம அதற்குரிய குணங்களோடு என்ன செய்யணும், இருக்கணும். அதனால தான் அந்த தாவரம் என்பது உருவத்தை குறித்தது, சங்கம் என்பது அடியார்களில் சிவசக்தியாக இருக்கிறாரு. அது ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாரு. சதாசிவத்தில் சிவசக்தியாக இருக்கிறாரு. அப்போ பிறகு சிவனுக்குரிய வடிவங்கள்னு நிறையா இருக்குது. சிவமூர்த்தங்கள் வாங்க 25 மூர்த்தங்கள் சொல்லுவாங்க. அந்த மூர்த்தங்கள் எல்லாமே வந்து இந்த சிவசக்தியாக தான் பார்க்கணும். ஆமாம், 25 சிவமூர்த்தங்கள்னு ஒரு குறிப்பு உண்டு நம்ம இதில். அந்த மூர்த்தங்களை எல்லாம் நடராஜர் எல்லாம் அதில் வந்துடுவாங்க. நடராஜர், பைரவர், வைரவர், அது எல்லாரும் அதில் வந்துடுவாங்க. அந்த மூர்த்தங்கள் எல்லாத்தையுமே சிவ வடிவாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு அரிய செய்தியை சொல்கிறார். இதுதான் ஆத்மலிங்கம். இப்போ நான் உங்களை இன்னொரு இதை விட ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன். இப்போ வந்து திருநாவுக்கரசர் வந்து கைலை காட்சி பார்க்க போனார். அங்கே சிவபெருமானை அவர் பார்த்துருந்தா சங்கமமாக இருந்திருக்கும். அது எதாக இருந்திருக்கும், சங்கமமாக இருந்திருக்கும். அப்படி தானே கைலை காட்சியே இறைவன் அம்மையப்பராக பார்த்தாலும் அம்மையப்பர் சங்கமம் தானே. ஆமாம், அந்த இதை தாவரமாக பார்க்கப்பட்டிருப்பார். அம்மையப்பர் எது தான், தாவரம், ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய. நான் வந்து கையில் அம்மையப்பரை பார்க்க வந்தங்கிறாரு. அம்மையப்பரை பார்த்துருந்தா அது அவருக்கு ஒரு தாவர காட்சியாக இருந்திருக்கும். அப்படின்னு என்னது, சிவசக்தியை பார்த்துருப்பார். அதில் சிவனை பார்க்க போனாருங்கிறாங்க, கையிலே காட்சி பார்க்க போனாருங்கிற அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா நல்லா தெரியும். சிவசக்திங்கிற வார்த்தை அடிக்கடி வரும் அதில். அப்புறம் தேடி போகும்போது எதைத்தான் பார்க்க போனார், சிவனையும் சக்தியை தான் பார்க்க போனார். அது எல்லாருமே கையிலே காட்சி பார்க்க போனார். கையிலே காட்சி இவனு எல்லாமே காட்சி தான் நம்ம ஆளுக்கு. அவர் சிவசக்தியை பார்க்கறது தான் அவருடைய நோக்கம். அம்மையப்பராக பார்க்க தான் போனார். அதுக்கான குறிப்பு தேவாரத்துலேயும் இருக்குது, பெரிய புராணத்துலேயும் இருக்குது அதுக்கான குறிப்பு. அப்போ இறைவன் அவரை என்ன செய்கிறாரு, அவரை வந்து அந்த காட்சியை காட்டாமல் எங்கே திருப்பி அனுப்புகிறாரு, திருவையாருக்கு திருப்பி அனுப்புகிறாரு. திருவையாறில் வந்து என்ன சொல்கிறாரு, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அங்கே பார்க்க முயற்சி பண்ணது வந்து 2 பேருடைய உருவத்தை, இங்கே வந்து பார்த்தது கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அந்த கண்டேன் என்பதற்கு தேவார ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவசக்தியாக கண்டேன், சிவசக்தியாக கண்டேன் அப்படின்னு தான் உரை சொல்லுவாங்க. களிறு வருவன கண்டேன், அந்த ஒவ்வொரு உயிரினமாக சொல்லுவார், ஆண் பெண்ணாகவே சொல்லுவார், எல்லாத்துலேயுமே பார்ப்பார். அதில் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த இடத்த கொண்டு போய் அதில் அடாப்ட் பண்ணிங்கன்னா ஆத்மலிங்கமாக அது பார்க்கப்பட்டதுன்னு சொல்லணும். நான் ஒரு கேள்வி அதில் கேட்டேன் அந்த பாடத்தை நடத்தும்போது. அவர் சொல்கிற எல்லாமே அவர் மற்றவங்க கண்ணுக்கு தெரியலை, தெரிஞ்சதாக சேக்கிழாரும் சொல்லலை. அப்படியே தெரிஞ்சதுனாலும் ஊருக்காரனுள்ளே பயந்துருப்பானுங்க. என்ன 2 நடமாடுது, 2 யானை நடமாடுது, 2 மயில் நடமாடுது, என்ன ஊருக்குள்ள என்னமோ நடக்குதுன்னு ஊரை காலி பண்ணிடுவானுங்க, பூகம்பம் வரப்போகுதுன்னு. அது நான் புறக்காட்சியே இல்லைன்னு சொன்னேன். அப்பருக்கு மட்டும்தான் அந்த காட்சி என்ன செய்தது, தெரிந்தது. அப்பருக்கு மட்டும்தான் தெரிந்தது. அப்போ அது அப்பர் சொல்கிறது என்ன லிங்கத்தை, ஆத்மலிங்கத்தை உணர்ந்ததைத்தான் அவர் சொன்னார். உணர்ந்ததை யாருக்காக சொன்னார், நமக்காக தெரிவதற்காக அந்த சூக்கும அனுபவத்தை தூள அனுபவமாக சொன்னார். இப்படி அந்த பதியத்தை பேசி பாருங்கள், நம்ம இன்னொரு ஸ்டேஜுக்கு போயிடுவோம், இன்னொரு ஸ்டேஜுக்கு போயிடலாம். ரொம்ப சுருக்கமாக சொன்னால் அதில் பொருத்தணும். இன்னொரு விதமாக சொன்னால், அவர் கையிலையில் பார்க்க விரும்பியது சதாசிவம், சதாசிவலிங்கம். அவர் திருவையாறில் பார்த்தது ஆத்மலிங்கம். எதுதான் சூக்குமம், அதனால் இறைவன் எப்போவும் அட்வான்ஸான பொருளை தான் கொடுப்பார். உடம்பு தேய்ச்சி பஞ்சரானவருக்கு அதை விட உயர்ந்தது தானே கொடுக்கணும். இறைவன் வந்து நாம் வந்து ஒரு வேலையை லேட் பண்ணோம்னா அதில் குவாலிட்டி இருக்கும், குவாலிட்டி இல்லாமலும் போகும். இறைவன் ஒரு வேலையை லேட் பண்ணால் அதில் அதை விட குவாலிட்டி இருக்கும். அப்புறம் அந்த நிலையில் இருந்தார். இவ்வளோ பெரிய பொருளை ஆத்மலிங்கம் உங்களுக்கு மட்டும்தான் தர முடியும்னு இங்கே திருவையாறு வாங்கன்ட்டாருன்னு தான் அர்த்தம். ஆமாம், இதே நீங்கள் அந்த திருவையாறு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மலிங்கத்துக்கு தேவையான செய்திகளெல்லாம் கிடைக்கும். திருவையாறு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான செய்திகள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் நந்தி தேவரே அந்த தலத்தில் தான் தவம் செய்து அந்த நந்தி பதத்தை அடைகிறார். அவ்வளோ பெரிய தலம், அந்த ஒரு பாயிண்ட் போதும்.
நந்தி தேவரே தவம் செய்த வளம் உங்கள் ஊரில் இருக்குது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்து சதாசிவலிங்கத்தை பார்க்க வர்றீங்க, உங்கள் ஊருக்கே நான் வாரேன் அப்படின்னு சொல்கிறார். உண்டா இல்லையா? நந்தி தேவரே அந்த பதத்தை அடைவதற்கு எங்கே தான் தவம் செய்ததாக வரலாறு? திருவையாறில் தான் தவம் செய்ததாக வரலாறு. அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம இதை கொண்டு போயிட்டோம். இதில் இந்த உரையாசிரியர்கள் கூட இதை அடாப்ட் பண்ணலை. எதையெல்லாம் உண்மை விளக்கம் இதுக்குள்ளே வரல. அந்த என்ன உண்மை விளக்க மந்திரம் என்ன சொன்னோம்? 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நமையனும் திருவெடுத்தஞ்சாலை அபாயம் என்று ஆடுவான் அப்படிங்கிற அந்த நடராஜருடைய தத்துவம் அதுக்குள்ளே வருது. நடராஜர் தத்துவத்துக்குள்ளே அந்த ஆன்மாவை கொண்டு பொறுத்துறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம், தில்லை மூதூர் ஆடிய திருவடி ஆத்ம சதாசிவலிங்கம், பல்லுயிரெல்லாம் பயனாகி என்பது ஆத்மலிங்கம். நீங்கள் சிவசக்தியாக தானே எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறீங்க. நடராஜரை பார்த்தான்னா பைரவரை பார்த்தானா பைரவரை பார்த்தான். உங்களுக்கு அது வடிவத்தை மாற்றி கொடுத்தாச்சு. நீங்கள் அந்த உண்மை விளக்க மந்திர அடிப்படையில் பார்த்தால் உங்கள் உயிரில் நீங்கள் சிவசக்தியை உணர்ந்தால் சரி. ரெண்டாவது ஒரு வழி சொல்லியாச்சு. உங்களுக்கு இது எதுவுமே பிடிபடலை சார், என்ன செய்கிறதுனே தெரில சார்னா, இது பொருள் சிவாச்சாரியார்கள் தான் கடைபிடிக்க முடியும், நம்ம கடைபிடிக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன சார் வழினா, ஒன்றும் இல்லை, 5 எழுத்தை சொன்னீங்கன்னா இதில் என்ன சொல்கிறதோ அது நடக்கும். அதே மாதிரி நம்ம வழக்கமாக சிவனை பார்த்தா சிவனையும் போய் இனிமேல் வந்து சிவசக்தி போற்றின்னு சொல்லிவிடலாம். நாம் இல்லைன்னா ஒரு 5 எழுத்தாக சொல்லலாம். வழக்கமாக நம்ம சிவலிங்கத்தை சிவமாக பார்ப்போம், இனி என்ன சிவமே போற்றி சக்தியே போற்றி அப்படி சொன்னோம்னா இது அதில் வந்துடும். அது இன்னொரு வடிவத்தில் அதில் வந்துடும். அம்மையப்பர் போற்றி, அம்மையப்பர் திருவடிகள் போற்றி, சிவலிங்கத்தை பார்த்தே எப்படி சொல்லலாம். அதனால தான் ஆதி காலங்களில் அம்மையப்பர் சன்னில்லாத கோயில்கள்லாம் இருந்திருக்குது. ஆதி காலங்களில் நிறைய கோயில்களில் அம்மை சந்நிதி கிடையாது, பெருமான் சந்நிதியோடு சரி. அது பிற்காலத்தில் தான் அவங்க, அதனால தான் நீங்கள் ஸ்டாண்டர்டாக அம்மை சந்நிதி எந்த கோயிலையும் குறிப்பிட்ட இடத்துல இருக்காது. நடராஜர் இந்த இடத்துல இருப்பார்னு சொல்கிற மாதிரி, தட்சிணாமூர்த்தி இங்கே இருப்பார்னு சொல்கிற மாதிரி அம்மை சந்நிதி சொல்லவே முடியாது. சம்பந்தமே இல்லாமல் 1 கிலோமீட்டர் நடக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா சில கோயிலில் கிழக்க காட்டுவாங்க, சில கோயிலில் வடக்க காட்டுவாங்க. காரணம் அதுதான். ஆமாம் ஆமாம், அம்மையப்பரா நம்ம பார்த்துக்கிடலாம். நீங்கள் அம்மை சந்நிதி பார்க்க முடியலன்னா கூட இதிலே பார்த்துக்கிடலாம், இவ்வளவு படித்த பிறகு. ஆமாம், அது சிவமாகவும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். அதுக்காக இதே வேலையாக வச்சிடக்கூடாது. பொதுவாக கோயில் வழிபாடுங்கிறது, இப்போ நம்ம அவினாசி போனோம், இன்னும் 1 மணி நேரம் கும்பிடலாம், நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குது, இன்னொரு தடவை போக போகிறோம். இப்போ நாங்கள் அந்த மேல்நிலை வகுப்புக்கு போகிறவங்க திருப்பூர் வழியாக தான் அந்த தடவை வர்றோம். சிவா அந்த முருகானந்த வீட்டு பக்கத்தில் ஒரு புது சிவாலயம் ஒன்று வந்திருக்குது, அதை பார்க்க சொல்கிறார். அதனால் வரும்போது அது வழியாக தான் வர்றோம். இந்த தடவை கோயில் தரிசனம் திருப்பூரில் ரொம்ப கேட்டார். ரொம்ப கவலையப்படாத, வரும்போது திருப்பூர் வழியாக வந்து அதுக்காக தான் போகிறோம். திருப்பூர் வழியாக வர்றோம், அங்கே ஒரு கோயிலை காட்டு, அப்படியே உங்கள் கோயிலையும் பார்த்துட்டு நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லிட்டேன். டைம் நமக்கு மிச்சம்தான் ஆகும். இல்லைனா ஸ்பெஷலாக ஒரு தடவை போகணும். அது இதுதான் இதில் இருக்கிற வழிமுறைகள், புரியுதா? இந்த கோணத்தில் நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா இது என்னமோ ஒரு பெரிய சிலபஸ், திருமூலர் அப்படியெல்லாம் கஷ்டமாக சொல்லணும்னா அவர் புரியாமலாம் எழுதுவார். அவர் இப்படி எழுதுவாரா? சக்தி சிவமாம் லிங்கமே தாபரம். அவர் என்ன கஷ்டமாக சொன்னார்? ஒன்றும் கஷ்டமாக சொல்லலை. இன்னைக்கு எழுதின மாதிரி இருக்குது அவர் சொல்கிறது. தமிழ்லையே ரொம்ப எளிமையான செய்யுள் நடை திருமூலருடைய நடை. எத்தனாவது? சக்தி சிவமாம் லிங்கமே தாபரம், சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம், சக்தி சிவமாம் லிங்கம் சதாசிவம், சக்தி சிவமாம் தாபரம் தானே. அழகாக சொல்லி முடிச்சிட்டார். திருமந்திரத்தை நிறைவு செய்வோம். இது நமக்கு இன்னைக்கு பாடம் வந்து நம்மளை இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுச்சு. இந்த மாதர்பிறை கன்னி யானை, பாருங்க மந்திரம் எப்படி தொடங்குதுன்னு பாருங்கள். மாதர்பிறை கன்னி யானை மலையான், முடிஞ்சது இந்த பாடம். இந்த சிலபஸுக்குள்ளே இந்த பாடமே போயிட்டு நம்ம எல்லாருமே ஒரு கேள்வி கேட்போம், யாரும் இப்படி யோசிக்கலை. அதுதான் நம்ம திருக்கூட்டத்துக்கு இறைவன் கொடுத்த வாரம். மாதர்பிறை கன்னி யானை மலையான் மகளோடும், நிறைய மலையான் வருதுன்னா மலையிலிருந்து தான் வந்திருக்காரு. மலையான் மகளோடும் பாடி, அம்மை தான் அவருடைய நினப்பு ஃபுல்லாக சார். அந்த இடத்துக்கு விளக்கம் சொல்ல தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. கையிலை காட்சிக்கிறாங்க. அவர் தேடினது அம்மையப்பரை தான். ஆமாம், சொல்லிட்டே வர்றார். மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவன், யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும். அந்த காதல் மடப்பிடிங்கிறது அம்மையப்பருக்கான குறிப்பு. களிறு வருவன கண்டேன் என்றால் ஆண் யானையும் பெண் யானையும் வந்தது. நான் ஆண் யானையை சிவனாகவும் பெண் யானையை அம்மையாகவும் பார்த்தேன். அதுதான் சங்கமம்.
அது சங்கமம்னா நம்ம சிவனடியாருங்கிறோம். சிவனை பொறுத்தளவு எல்லாரும் சிவனடியார் தான், உண்டா இல்லையா? சிவனை பொறுத்த அளவில் எல்லாரும் சிவனடியார் தான், எல்லா உயிர்களுமே சிவனடியார் தான். சிவனடி மனிதர் அல்லாத சிவனடியார்கள் பட்டியல் இருக்குதுல்ல. குரங்கு வழிபட்டது, யானை வழிபட்டது, பாம்பு வழிபட்டது, குரங்கு, அணில், முட்டம் எல்லாம் வழிபட்ட வரலாறுகள்லாம் நமக்கு இருக்குதுல்ல. அப்போ அதெல்லாம் அடியார்கள் தானே. யானை வழிபட்ட தலம் இருக்குது திருவானைக்கா, சிலந்தி வழிபட்ட தலம் இருக்குது, ஆமாம், எறும்பு வழிபட்ட தலம் இருக்குது. அப்போ அடியார்கள்லாம் நீங்கள் சிவனடியார்கள்னால் கட்டாயம் கழுத்து நிறைய மாலையை போட்டு தீக்கையெல்லாம் வாங்கி ருத்ராட்சம் கட்டினவங்கிறது நம்ம வகுத்து கொண்ட விதியாக இருக்கலாம். சிவன் அப்படி எந்த உயிரையும் வரையறுக்கலை. நாம் சைவத்தின் பாதுகாப்பு பொருட்டு இறைவனே பாதுகாக்க அப்படி ஒரு விதியையும் அவரே தான் தர்றார் பாதுகாக்கிறதுக்காக. நைட்டு 12 மணிக்கு ரோடு சும்மா கிடந்தால் லெஃப்ட்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது. ரோடு ரஷ்ஷாக இருக்கும்போது லெஃப்ட் ரைட் வேணுமல்ல, ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவானல்ல, அவனுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணுமே. அடுத்தவனை பாதுகாக்கிறது இருக்கட்டு, அவனை பாதுகாக்கணுமா முதல்ல. அதுக்காக தான் லெஃப்ட்டில் போ ரைட்டில் போன்னு சொல்கிறோம். நைட்டு 12 மணிக்கு ரோடு சும்மா நடக்கும்போது எந்த பக்கம் போனான்னு புரியுதா? அப்போ விபத்து தான் சட்டங்களை வகுக்கிறது. விபத்து தானே எதை வளர்க்குறது? சட்டங்களை வகுக்கிறது. அப்போ சமயத்தில் இதுபோல் விபத்துகள் நடந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக இறைவனே அது போன்ற சட்டங்களை என்ன செய்கிறாரு? வகுத்து தர்றார். ஏற்கனவே சட்டத்தின்படி வாழ்கிறவனுக்கு சட்டம் இதுக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை கூட போலீஸ் ஸ்டேஷனை பார்த்ததில்ல. நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தான்னா, போலீஸ் இருந்தான்னா, இல்லைன்னா நமக்கு என்ன. ஆனால் அதே அந்த குற்றங்கள் செய்கிறவங்களுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன், சட்டம், வாய்தா, நீதிபதி, வழக்கறிஞர், என்ன சொல்கிறீங்க? அப்போ மனிதனில் 2 வகை இருப்போம். நீதிமன்றம் தேவைப்படுவன் இருக்கான், தேவையில்லாதவன் இருக்கிறான். அதுபோல் இறைவனும் அப்படி பிரிக்கிறார் ஆன்மாக்களை. இந்த விதிகளே இல்லாட்டாலும் சரியாக வாழ்கிறவங்க இருக்கட்டு, ஆனால் இந்த விதிகள் இருந்தால்தான் சரியாக வாழ்வார்கள் என்பவர்களும் இருக்கட்டு என்று இறைவன் வகுக்கிறார். அதுதான் அதில் முக்கியம். ஆமாம், விதி நம்மளை பாதுகாத்து கொள்வதான், நமக்கு தான் முதல் பாதுகாப்பு. ஆமாம், இப்போது படியில் நின்று பயணம் செய்யாதன்னா அந்த நிற்கிறவனுக்கு தான் முதல் பாதுகாப்பு. கண்டக்டருக்கு வேலை தான் போகும், இல்லைனா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இவனுக்கு உயிர் போயிருமே. என்ன சொல்கிறீங்க? கண்டக்டர் டிரைவர் பிடிச்சி வேணால் சஸ்பெண்ட் பண்ணுவான், திரும்ப வேலைக்கு சேர்ப்பான். ஆனால் இவனுக்கு உயிர் போயிருமே. அதுதான் இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுடுறதுக்கு அற்புதமான தலைப்பு இந்த இது. எனக்கு பிடிச்சது இன்றைக்கி நாம் எந்த பதிகத்துக்குள்ளே போனது, மாதர்பிறை கன்னியானுக்குள்ளே போனது தான் பெரிய விஷயம். அதுதான் நம்ம அப்பறையே இறைவன் வேறு மாதிரி மோல்டு பண்ணுறார். நீங்கள் இங்கே உருவத்தில் தானே பார்க்க ஆசைப்படுறீங்க. நீங்கள் பார்க்க விரும்பியது சதாசிவலிங்கம், நான் உங்களுக்கு என்ன லிங்கம் காட்டுறேன்? ஆத்மலிங்கம் காட்டுறேன். இதிலேயே தாபர சங்கமம் வருதில்ல. அதே ஊருக்குள்ளே அவர் மாதர்பிறை கன்னியானை திருவையாறில் இறங்கின உடனே பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. அதுக்கு முன்னால் ஒரு பதிகம் பாடுறார். அதுக்கு பிறகு தான் எந்த பதிகம் பாடுறாரு? மாதர்பிறை கன்னியானை பாடுறார். அந்த பதிகங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தாவர சங்கமம், ஆத்மலிங்கம் எல்லாம் அழகாக மேட்ச் ஆயிரும். அதற்கு பிறகு அப்பர் பாடிய பதிகங்கள் ரொம்ப குறைவு. அப்பர் இறைவன் அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ரொம்ப முதிர்ந்த நிலைக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறத அவருக்கே காட்டுறார். அந்த எங்கே வர வச்சு, திருவையாருக்கு வர வச்சு, நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பியிருந்தீங்கன்னா நீங்கள் சைவர்களுக்கு சதாசிவலிங்கத்தை காட்டியவராக தான் இருப்பீங்க. நீங்கள் திருவையாறு வந்துட்டு போனீங்கன்னா ஆன்மலிங்கத்தையும் காட்டியவங்களும் ஆகுவீங்க. வாங்க என்று வர வைத்தார் என்று திருவையாருக்கு வர வச்சதுக்கு இன்றைக்கு வரைக்கும் காரணம் சொல்ல முடியல. ஆனால் அந்த காரணத்தை தைரியமாக சொல்லலாம். யாரும் ஏற்கலைன்னா நமக்கு கவலை இல்லை. ஏற்காதவன் நம்ம உயிர் வளருதான் பாருங்கள். ஏற்கிறது அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் என்ன செய்ய மாட்டான், ஏற்க மாட்டான். ஆமாம் ஆமாம், அவருக்கு அது புரியுது. அந்த பதிகத்தை ஆராய்ச்சி பண்ணால் தெரியும். அதை என்னுள்ளே தேடுன்னு சொல்லும்போதே ஆத்மா அனுபவத்துக்கு வந்துட்டார். இதை மற்றவங்க ஏற்கிறதுக்கு நம்ம இந்த பல்கலைக்கழகமாக நடத்துகிறோம். நம்ம வளர்கிறதுக்கு நம்ம பேசுகிறோம், நம்ம தேடுறோம். நம்ம வளர்கிறதுக்கு நம்ம பேசுகிறோம். யாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு நம்ம என்ன? இப்போ சாக்ரட்டிஸையே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டான், அந்த சிலுவையில் இறைந்து கொல்லப்பட்டவரையே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டான். அப்படி ஒருத்தர் வரவே இல்லைங்கிற அன்றைக்கு வரைக்கும். அதாவது மேல்நாட்டுக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, யூதர்களை காப்பாற்றுவன் யூத இனத்தில் தான் வருவான், தச்சு வேலை செய்கிற குடும்பத்திலேருந்து, கார்பெண்டர் குடும்பத்திலேருந்து வரமாட்டான். அதனால் இன்னும் யாரும் வரவில்லைங்கிறான் அவன். ஆமாம், அதுக்காக அவர் வரவில்லைங்கிறத ஒத்துக்கிட முடியுமா? காந்தி அவரை பின்பற்றினேங்கிறார். அவருடைய மலை சொற்பொழிவு எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறார். அப்போ ஏற்பவர்கள் எல்லாத்துலேயுமே ஏற்பவர்கள் என்று ஒரு பகுதி இருப்பாங்க, ஏற்காதவர்கள் ஒரு பகுதி இருப்பாங்க.
மறுப்பவங்க இருப்பாங்க. உங்கள் உயிருக்கு என்ன லாபம்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நம்ம அதுக்கான பிரமாணங்களோடு பேசணும். இப்போ நம்ம பேசுனதெல்லாம் பிரமாணத்தோடு தான். உண்மை விளக்கம் பிரமாணமாக வச்சுருக்கிறோம், 5 எழுத்தை பிரமாணமாக வச்சுருக்கிறோம். அதுபோல் அப்பர் சுவாமிகளுடைய மாதர்பிறை கண்ணி யானைங்கிற பதிகத்தை வைத்திருக்கிறோம். அதில் அவர் தேடினது அம்மையப்பருங்கிறதான் வச்சுருக்கிறோம். அதையெல்லாம் அதில் சேர்த்து படிக்கணும். ஆமாம், ஏன்னா அப்பர் சுவாமிகளை நம்ம அடிப்படையில் நாம் அவரை சரியைக்கு உரியவர்னு வச்சுட்டோம். சரியை அவர் நிறைய பாடிவிட்டார். அதனால தான் இறைவன் அவரை அப்படி நகர்த்துறார். நீங்கள் சரியை உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் இதையும் கொண்டு வந்துருங்க அப்படின்னு கொண்டு வர்றார். எது வரைக்கும் கொண்டு வந்துருங்க? நீங்கள் ஆத்மலிங்க வரைக்கும் உங்கள் மார்க்கத்துக்குள்ளே சொல்லிடுங்க, இன்னும் சொல்ல வைக்கிறார் என்பது தான் செய்தி என்று அடுத்த பகுதிக்கு போகலாம்.